ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இண்டிபெண்டன்ட் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோ போடுறேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீடியோலாம் போஸ்ட் பண்ணி. கொஞ்சம் டைம் இல்லாததான் காரணம். இப்போ பழையபடி கொஞ்சம் ஷெட்யூல்லாம் பழக்கமாகிடுச்சு. ஸோ இனிமேல் டெய்லியும் 10 o'clock ஆர் 11 o'clock என்னோடய வீடியோ ஆர் லாங் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் ஆகிடும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் சேனலில். புது இண்டக்ஷன் அடுப்பு வாங்கியிருந்தோம். அக்கா நேற்று மங்கள் போயிருந்தாங்க. அவங்களுக்கு பர்ச்சேசிங்காக யதார்த்தமாக கால் பண்ணும்போது வாங்கிட்டு வந்துடுறீங்களான்னு கேட்கும்போது வாங்கி தரேன்னாங்க. ஸோ ஜிபே பண்ணி இந்த அடுப்பை வாங்கியாச்சு. ஜஸ்ட் 2000 தான் இது. பட் எல்லா மோடுமே இருக்குது. அதாவது ஹாட் வாட்டர்லேருந்து மில்க், சூப், என்ன மாதிரி நம்ம வெரைட்டி சமைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சில்வர் இல்லைன்னா குக்கரில் சமைக்கிற மாதிரி மோட்ஸ் இருக்குது. கீரை வாங்கி 2 நாள் ஆகிடுச்சு. கட் பண்ணி வாஷ் பண்ணலை. பட் கட் பண்ணி அப்படியே நான் வச்சுட்டேன். கீரையெல்லாம் கொஞ்சம் பழுத்ததெல்லாம் எடுத்துட்டு, பழுத்ததெல்லாம் சீக்கிரமே அழுகிடும். மற்ற கீரையும் கெட்டு போயிடும் அப்படின்றனால 2 days ஆச்சு, அப்படியே தான் இருக்குது. பட் கேரட் மட்டும் கொஞ்சம் வணங்கிடுச்சு. 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீரையை சமைக்க ரெடி பண்ணியாச்சு. ஸோ நான் கீரைக்கு கூட பூண்டு எதுவும் சேர்க்க மாட்டேன். எனக்கு அந்த பூண்டோட ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அதனால் கீரையோடு இன்றைக்கி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா தான் இன்றைக்கி காரத்துக்கு சேர்த்துருந்தேன். தாளிக்கும் போது இன்னொரு மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன். எப்போவுமே அரிசி களைஞ்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. இந்த அரிசி களைஞ்ச தண்ணி பாப்பா மட்டும் போட்டு கிட்டத்தட்ட 3 month ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு இந்த அரிசி களைஞ்ச தண்ணி தான் லாஸ்ட்டாக குளித்ததுக்கப்புறம் தலையோடு ஊற்றி விட்டுருவேன். கொஞ்சம் தேய்ச்சி விட்டுருவேன். ஊற்றிட்டு உடம்பு முடிக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. ஸோ இடையில இந்த ஜாமான் தீர்ந்து போயிடுச்சுன்னா அதை எடுத்து திரும்ப ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி தான் பார்த்து அடுக்கி வச்சாலும் ஏதாவது ஒரு திங்ஸு குறைஞ்சிரும். அதுக்குன்னு ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ் தான் இது. கொஞ்சம் திங்ஸ் கொட்டி வச்சுட்டு அதில் நிறைய கொட்ட முடியல அப்படின்ற பட்சத்துக்கு பாதி அந்த பாக்ஸில் தான் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் லன்ச் மெனுக்கும் என்ன மெனுன்றதை ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது மட்டுமே தண்ணிலாம் இல்லாமல் சுத்தமாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு உப்பு எதுவும் சேர்க்காம தான் வேக வைக்கணும் கீரை, இல்லைனா கலர் மாறிடும். நான் ஒரே ஒரு தக்காளி தான் புளிப்புக்கு சேர்த்துருந்தேன். கொஞ்சமாக புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் கடுகு, வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டாவே போதும். கீரைக்கு கருவேப்பிலை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. டிஷ்ஷெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தேங்காய் சேர்க்குற டிஷ் மட்டும் கடைசியாக தேங்காய் மேலே சேர்த்து மூடி போட்டு மூடி வைங்க. அந்த ஹீட்லேயே தேங்காய் டேஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.